ஹாமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட்டு. இது ரிக்வெஸ்ட்டு தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஐஷுக்காக. நம்ம அவங்க கேட்ட மாதிரியே மிஸ்டர் பர்ஃபெக்ட் வில்லேஜ் பொண்டாட்டி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஜிமினோட அம்மா, நம்ம அங்கே போய் தான் ஆகணும், உனக்கு அங்கே தான் பொண்ணு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? இருந்துரும் ஒரு குக்கிராமத்தில் ஒரு பட்டிக்காடு, இதெல்லாம் என்னால் முடியாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு போதே அங்கே அவங்க அப்பா வராரு. அதெல்லாம் கிடையாது, உங்கள் அம்மாவும் அதே பட்டிக்காட்டில் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் உங்கள் அம்மா இப்போ அப்படி இருக்கா? உங்கள் அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும் நீ தானே சொன்ன. அப்போது அந்த மாதிரி பட்டிக்காட்டில் தான் அந்த மாதிரி பொண்ணு இருப்பாங்க அப்படின்னு சொன்ன. டேட், அம்மா மாதிரி எல்லோரும் இருப்பாங்கன்னு என்ன சொல்கிறது? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. வில்லேஜ்லலாம் எவ்வளோ ஒழுங்காக இருக்க மாட்டாளுங்க, அவளுங்கெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. போங்க டேட் அப்படின்னு சொல்கிறான். என்ன தெரியும் உனக்கு வில்லேஜை பற்றி? எதுவுமே தெரியாமல் நீ ஒன்று கற்பனை பண்ணிக்காத. நாங்கள் சொல்கிறத நீ கேட்டுதான் ஆகணும். ஊருக்கு வா, பொண்ணை பாரு, உனக்கு பிடிக்கலனா ஓகே, அப்போ கூட நம்ம வேறு பொண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்னன்னா அதுவும் பட்டிக்காட்டில்? நோ டேட் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். நான் சொன்னது கடைசி, வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டேட் சொல்லிட்டு போமா. இவர் என்ன நினச்சிட்ருக்காரு? இவர் இஷ்டத்துக்கு, இவருக்கு கிராமத்து போன வேணும்னா இவர் போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா மறைக்கிறாங்க. என்ன எதுக்கு மறைக்கிறீங்க? அவரை போய் மறைங்க அப்படி. அவர் என்னடா தப்பாக சொல்லிட்டாரு? அவருக்கு நான் எப்படியோ அதே மாதிரி என்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றாரு. எங்கள் கிராமம் ஒன்றும் அவ்வளோ மோசம்லாம் இல்லைடா. உன் அம்மா நான் இருக்கேன், அதே பார்த்தாதான் உனக்கு என்னை பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டா. கிராமத்து பொண்ணுங்களாம் அவ்வளோ மோசம் இல்லை கண்ணா அப்படின்னு நான் மோசம்னே சொல்ல வரலம்மா, படிப்பறி இல்லாதவங்க உன்னை வச்சுட்டு டாட் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லவும், நைஸாக என்னையவே சொல்லியா அப்படின்னு அவங்க அம்மா அடியே போடுறாங்க. மாம், அப்படி இல்லை, இருந்தாலும் டேடாக இருக்கவே கொஞ்சம் சமாளிச்சார், என்னெல்லாம் அதான் யோசிக்கவே முடியல மாம், வேணாம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஜிம்மி சொல்லியிருக்கான். அதனால் அவங்க டேட் சொல்லிட்டாரு, அதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போனதும், சரி இப்போ என்ன, அந்த பட்டிக்காடை போய் பார்த்து எனக்கு உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஓட விட்டுற வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிறான் இங்கே. சரின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இந்தியா வராங்க. அதுலேயும் உங்கள் கிராமத்துக்கு. நீங்களோ எதுவுமே தெரியாமல் எப்பவும் போல் காலையில் நல்லா காலங்காத்தால 5 மணிக்கு எழுந்து வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டு பால் கறந்து காஃபி போட்டு எல்லாத்துக்கும் வச்சுட்டு கோவிலுக்கு போயிருக்கீங்க. இங்கே ஜமீன் லேண்ட் ஆனதும் கார் எடுத்துகிட்டு உங்களோட கிராமத்துக்கு கரெக்டாக வந்துடுறான். அட்ரஸ் கேட்டு ஆக்சுவலி கொஞ்சம் தூரத்து சொந்தம் தான், அதனால் கரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்தோம். ஜிம்மினோட அம்மாவை பார்த்ததும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எல்லோரும் கூப்பிட்டதும் உள்ளேருந்து எல்லாரையும் பார்க்குறான் ஜிம்மின். என்னடா இது, நம்மெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு 3-4 பேர் இருப்போம், இங்கே ஒரு சின்ன கிராமமே இருக்குது அப்படின்னு. தாத்தா பாட்டி அத்தை பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஒரே வீட்டில். அவனுக்கோ இது என்ன வீடா இல்லை ஒரு கிராமமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கிராமம் இங்கே தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டே உள்ளே வரான். சுற்றி முற்றி பார்த்துட்டே வரான். என்னடா கண்ணா பார்க்குற அப்படின்னு பாட்டி ஒருத்தவங்க வந்து கேட்கவும், அது நீங்கள் அப்படின்னு, நான் தான்டா பொண்டாட்டியோட பாட்டி அப்படின்னு. எது பொண்டாட்டியா? எனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜிம்மி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாவை சிரிச்சிட்டு, உனக்கு வரப்போகிறவள தான் அப்படி சொல்கிறாங்க, இங்கெல்லாம் பேசி வச்சுட்டாலே பொண்டாட்டின்னு ஆயிரும் அப்படின்னு. எது பேசி வச்சுட்டேன், இதெல்லாம் எப்போ பண்ண நீ அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு மறைக்கிறான். அவங்க அம்மாவை கண்டுக்காம ஐயோ மறைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் அவங்க பேச போயிடுறாங்க. அப்போ இப்படி ஜிம்மின்னு போர் அடிக்குது அவனுக்கு. ஐயோ இங்கே இருக்கவே கடுப்பாகுது, வந்தானா பார்த்து அவகிட்டையாச்சும் தயவு செய்து என்னை விட்டுருமா தாயேன்னு கையெடுத்து கும்பிடாத கேச்சு ஓடிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். கோவில்லேருந்து நீங்களும் அப்படியே ஆஃப் சாரியில் செம்மையாக வரீங்க. ஜிம்மின் வாசலே பார்த்துட்ருக்கா. அப்போ தான் கரெக்டாக நீங்கள் வரீங்க. உங்களை பார்த்தது ஒரு நிமிஷம், யாரா இவ இந்த குடும்பத்திலேயே சம்மந்தமே இல்லாமல் செம்ம அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லி வாயில் வர வாட்டர் ஃபால்ஸ் கூட தெரியாமல் பார்த்துட்ருக்கான். அப்போ அவங்க அப்பா பக்கத்தில் இருந்து வரும், கண்ணா வாய முடுறா, வாயில் வாட்டர் ஃபால்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி மூடி விட, அப்பா சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, சாரி டேட் அப்படின்னு சொல்கிறான். நடத்து இப்போ தான் கிராமமே பிடிக்காது, பொண்ணுங்களே பிடிக்காது, என்னென்னமோ சொன்னேன், என்னடா அவளை பார்த்ததும் இப்படி வாயை பொழந்துட்டு உட்காந்துருக்கேன். அது டேட், கிராமத்தில் இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்களா அப்படின்னு தான் நான் சொன்னேன், நீ தான் நம்பலை அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே வீட்டுக்குள்ளே வரீங்க, அப்படியே திருன்னு முழிச்சிட்டு வரீங்க, ஏன்னா புதுசாக இருக்காங்க. என்னடா 3 பேர் புது டிக்கெட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுலேயும் ஜிம்மின்னு உங்களை குறுகுறு பார்க்கறத பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன இவன் நம்மளை இப்படி பார்க்குறான் முழுங்குற மாதிரி அப்படின்னு சொல்லி ஜிம்மினை பார்த்துட்டே, அம்மாச்சி அம்மாச்சி அப்படின்னு கூப்பிட்றீங்க உங்கள் அம்மாவோட அம்மாவை, அவங்களும் அங்கே தான் இருக்காங்க.
என்னடா கண்ணு அப்படின்னு சொல்லி வராங்க. இந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாடி. நீயே கொடு கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அம்மாச்சி இவங்க ஆறு அப்படின்னு கேட்குறீங்க. இது இது தெரியாதடா கண்ணு, இதான் ஒன்ற அத்தை, அதான் அத்தை பையன், அவரும் ஒன்ற மாமா. நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவனை நீ அத்தான் தான் கூப்பிடணும், அத்தான்டா அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்க ஜிமின் என்னது அத்தானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். நீங்களோ அப்படியா அப்படின்னு உங்களுக்கு வெக்கம் வந்தது. நீங்கள் அந்த இது பூஜை பண்ணிட்டு வந்த கூட அதை தூக்கி உங்கள் பாட்டிக்கையில் கொடுத்துட்டு கடை அங்கேருந்து ஓடிடுறீங்க. உங்களுக்கு சிரிப்பாக வந்து அப்படியே வெக்கமும் வருது. டேய் ஏன்டி இப்படி ஓடுற, நில்லு கண்ணு அப்படின்னு அவங்க கூப்பிட்றாங்க. நீங்களோ போவா பார்த்தா அப்படின்னு உங்கள் இன்னொரு பாட்டியை சொல்லிட்டு கடைன்னு ரூம்குள்ளே ஓடிடுங்க. அவளுக்கு வெக்கம் வந்துடுச்சு கண்ணு, நீ ஒன்றும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களே பார்த்துட்டு போனவங்களையே அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இங்கே அவங்க அம்மாவோ எல்லார்ட்டையும் பேசிட்டு ஜாலியாக அப்போ தான் எங்கே என்ற மருமகளை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தானே ஓடினா நீ பார்க்கலையா அப்படின்னு. ஐயோ நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் மேலே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. இங்கே ஜிம்மினுக்கோ உட்காரவே முடியல. ஐயோ அவளை பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. அவனுக்கு ஒரு ரூமை காமிச்சு இங்கே போய் நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அவனும் அங்கே போயிடுறான். அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு ரூமு, அதில் அவங்க அப்பா போய் புந்துக்கிறாரு. அவங்க அம்மா தான் இவங்கள பார்க்க வராங்க. நீங்களும் அப்படியே வெக்கத்தோட அப்படியே ஜன்னல் சைடு சாஞ்சிட்டு அச்சோ வெக்கமாக வருதே பெருமாளே அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ பின்னாடியே வந்து அவங்க அத்தை அவங்க மேலே கை வைக்கும். ஆன்னு கத்துறீங்க. ஏய் ஏன்டி கத்துற, நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்களா, நான் யாருன்னு நினச்சி பயந்து போட்டேன் அப்படின்னு சொல்லிங்க. சரி இதுக்கே இப்படி பயந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு அப்புறம் எப்படிடா இருக்க கண்ணு அப்படின்னு. நான் பார்த்ததெல்லாம் நல்லா தானுங்க இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் சரி முக்கு மூலியமாக அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களோ அப்புறம் உனக்கு என் பையனை அப்படின்னு சொன்னது உங்களுக்கு மறுபடியும் வெக்கம் வந்தது. அச்சோ போங்க அத்தை அப்படின்னு சொல்லி திரும்பி எடி போங்கன்னு சொல்கிற, பிடிச்சிருக்கா இல்லையா என்கிட்ட சொல்லு, பிடிக்கலன்னா கூட சொல்லு, அத்தை வேணாம் அப்படின்னு சொல்ல அத்தை அப்படிங்கிறீங்க. சிரிச்சிட்டே சும்மா சொன்னேன்டி அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே கல்யாணம். இது தெரியாமல் ஜீவனை இழுத்துட்டு வந்திருப்பாங்க. நீங்களும் இங்கே செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. அன்றைக்கி நைட்டே உங்களுக்கு மெஹந்தி வைக்கிற ஃபங்க்ஷன். எல்லா கேர்ள்ஸும் அங்கே நிறைய பேர் வந்துட்டு உங்ககிட்ட அப்படி ஜாலியாக பேசிட்டு என்னடி உன் ஆத்துக்காரை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. ஐயோ அத்தானை பற்றி நினச்சாலே அப்படி வெக்கமாக வருது. ஏன்டி உன் அத்தா அப்படி என்ன பண்ணார், அவர் ஒன்றும் பண்ணலை, பட் ஆனால் அவர் பார்க்கறதுக்கு சினிமா ஹீரோ கணக்காக இருக்காருடி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறீங்க. பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலன்னு நல்லா ஊற்று பார்த்துருப்ப போல அப்படின்னு உங்களை போட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமினோ அப்படியே அவங்க அம்மா மறைச்சிட்டு உட்காந்துருக்கான். அது வந்து கண்ணா நான் அப்புறம் சொல்லிக்கலான் இருந்தேன் அப்படின்னு. எது நாளைக்கு கல்யாணம் வச்சுட்டு இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, எப்படியாப்பட்ட ஆள் நீங்கள், மம்மி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சொன்னால் நான்லாம் நம்பணுமா, சரியான கிரிமினல் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே விட்ரா, இப்போ என்ன உனக்கு அவளை பிடிக்கலையா, இப்போ கல்யாணம் வேணாமா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, ஆனால் நான் அவகிட்ட பேசணும் கொள்ளணும்னு நினச்சேன், நீங்கள் என்னன்னா அதுக்குள்ளே மேரேஜ் அப்படின்னு சொன்னால் எப்படி மம்மி அப்படிங்கிறான். டே இதெல்லாம் வந்து கிராமம்டா, நீ கல்யாணம் பண்ணிட்டு அவகிட்ட எவ்வளோ நாள் வேணாலும் பேசு, யார் வேணான்னு சொல்லலாம் அப்படின்னு. அம்மா என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு உங்களை பிடிச்சிருக்குங்கனால கொஞ்சம் அமைதியாயிடான். அடுத்த ஒரு கிணத்துல மெஹந்தியோட அவன்கிட்டே வராங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இதெல்லாம் சடங்குக்கா, நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனையும் கூட்டிகிட்டு கீழே வராங்க. நீங்களும் இங்கே மெஹந்தி கை நிறையா வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களை அப்படியே பார்த்துட்டே கீழே இறங்கி வரான். சும்மா சொல்லக்கூடாது, ஆனால் உண்மையிலே செம்மையாக இருக்கா அப்படின்னு. நீங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் செம்மையாக இருக்கீங்க ஆஃப் சாரியில் அப்படியே மெஹந்தி வச்சுட்டவங்களுக்கு அப்படியே அவனை பார்த்தது வெக்கமாக அது அப்படியே குனிஞ்சிக்கிறீங்க. ஜிமின்னு உங்களை பார்த்துட்டே அப்படியே சிரிச்சிட்டே வந்து உட்காரான். அவனுக்கும் மெஹந்திலாம் வைக்கிறாங்க. அவனுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. அப்படியே ஏதோ பண்ணுறாங்க. செரிமனிலாம் முடியுது. நைட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க கிளம்புனதுக்கப்புறம் நீங்கள் மெஹந்திலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு பிளேட்டில் போட்டு கொடுத்து எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே உட்கார பிடிக்கல. ஸோ மொட்டை மாடியில் போய் உட்காந்து அப்படியே நிலாவை பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க யாருக்கும் தெரியாமல். அப்போ கரெக்டாக ஜிமின் அங்கே வரான். நீங்கள் ஏதோ யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லி எழுந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினை பார்த்து நீங்கள் ஓட பார்க்குறீங்க. ஏய் நில்லு அப்படின்னா நீங்கள் அப்படியே நின்றுறீங்க. அவன் அப்படியே நகர்ந்து உங்கள் கிட்டே வரான். நீங்கள் அப்படியே பயந்து பின்னாடியே போகிறீங்க. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது சாப்பிட என் வீட்டில் சாப்பிட இடமே இல்லை, எங்கே வந்தால் சாப்பிடணும். இல்லை எல்லோரும் சாப்பிட்டாங்க, தனியாக சாப்பிட ஏதோ மாதிரி இருந்துச்சு, அதான் இங்கே வெட்ட வெளியில் நிலாவை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லான்னு. ஓ சரி, அப்புறம் கிட்ட நான் பேசணும்னு நினச்சிட்டேன் இருந்தேன், இப்போ தான் டைம் கிடச்சிது. ஆமாம் உனக்கு இந்த மேரேஜில்
இஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆ, இஷ்டம் இல்லாமையா கல்யாணம் பண்ணிக்க ஒத்துருப்பேன் அப்படிங்கிறீங்க? ஓ, அப்போது என்ன உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன அத்தான் இப்படிலாம் பேசுறீங்க? என்னது, என்ன சொன்ன அப்படின்னு. அத்தான் சொன்னேன். அப்படின்னா என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அத்தான்னா கட்டிக்க போகிற ஒரு புருஷனை சொல்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க? ஓ, அப்படியா, இது கூட நல்லா தான் இருக்குது, எங்கே இன்னொரு டைம் சொல்ல அப்படின்னு. போங்க அத்தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே திரும்பிக்கிறீங்க. அச்சோ, வெக்கப்படுறேங்கிற பேரில் கொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உங்ககிட்ட வந்து, நான் வேணா அவனுக்கு ஊட்டி விடவா அப்படின்னு சொல்லி உங்கள் காதுகிட்ட குனிஞ்சு மெதுவாக கேட்குறான். உங்களுக்கு அப்படியே கை காலெலாம் நடுங்குது. நீங்கள் அச்சோ இல்லை தப்பு, கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ பேசிக்கூடாது, ஆத்தா பார்த்தா வையும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு இறங்கி ஓடிடுங்க. என்ன இவ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவளை பார்த்தாலே டெம்ட் ஆகுதே அப்படின்னு நின்றுட்டுருக்கான். சரி, நாளைக்கு மேரேஜ் முடிஞ்சிடும், எப்படியும் நம்மக்கிட்ட மாட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்ருக்கான். நீங்கள் இங்கே கடகடன்னு ஓடி வந்து ரூம்லேயே சாப்பிட்டு பிளேட்லாம் போட்டு வந்துட்டு உங்களுக்கும் ஒரு மாதிரி படபடப்பாகவே இருக்குது. அப்படியே பெட்டில் குப்பர் அடித்து படுத்துறீங்க. விடிஞ்சால் கல்யாணம், வீடே பரபரப்பாக இருக்கும். வீடே பெரிய வீடுங்கனால வீட்டிலே தான் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே அப்படியே எல்லோரும் பரபரப்பாக இருக்காங்க. ஜிமின் இங்கே ரூமில் தூங்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து எழுப்பி, டேய் டைம் ஆச்சு எழுந்துடுறா அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுறாங்க. அவனும், ஓ மம்மி இன்னொரு 5 மினிட்ஸ் அடிக்கிறான். என்னது 5 மினிட்ஸ் ஆடி, இன்னைக்கு கல்யாணம்டா அப்படின்னு சொல்லுவோம். அடிச்சு பிடிச்சி எழுந்து உட்காந்து, அட ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களை மார்னிங்கே எழுப்பி, எப்போவும் நீங்கள் வந்து 5 மணிக்கு எழுந்து பழக்கங்கிறனால எழுந்துடுறீங்க. எழுந்து மேரேஜ்க்கு ரெடி ஆகிடுங்க. நிஜமாகவே உங்களோட சாரீ அப்படியே உங்கள் லுக்கெல்லாம் செம்மையாக இருக்குது. நீங்கள் செம்ம கிராண்டாக ரெடி ஆகிருக்கீங்க. இங்கே ஜிமினையும் ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களை ரெடி பண்ணி அப்படியே பொறுமையாக கூட்டிகிட்டு வராங்க. ஜிமினும் அப்போ அப்படியே உங்களை பார்க்குறான். பட்டு சாரியில் அப்படியே ஜுவல்ஸ்லாம் போட்டு பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கீங்க. அச்சோ, செம்ம அழகாக இருக்கா, இந்த அழகுக்காகவே இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களையே ஆன்னு பார்த்துட்ருக்கான். நீங்கள் பக்கத்தில் வந்து உட்காருங்க. அப்போ ஜிமினும் அப்படியே அவனோட லெஃப்ட் ஹேண்டால் அவங்க ரைட் ஹேண்டை யாருக்கும் தெரியாமல் லைட்டாக தொடுறான். நீங்களும் அப்படியே ஜர்க்காகி கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி அப்படியே பார்க்குறீங்க. இவன்னா இதுக்கே எப்படி ஷாக் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நைஸாக யாருக்கும் தெரியாமல் அவங்க ஹிப்பை நைஸாக லைட்டாக கிள்ளி விட்டுறான். நீங்களும் அப்படின்னு சொல்லி, அப்போது ஐயரோ என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை மறைக்கிறீங்க. ஜிமின் சிரிச்சிட்ருக்கான். இப்படியே அப்புறம் டைம் ஆச்சுன்னு சொல்லி தாலி கட்ட சொல்கிறாங்க. ஜிமினும் எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான். அப்புறம் அவனுக்கு எல்லாம் சொல்லித்தராங்க. அவனும் அதே மாதிரி கட்டிடுறான். ஒரு வழியாக அவங்க 2 பேத்துக்கும் மேரேஜும் முடிஞ்சிருது. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே உங்களை திருப்பி ஜிமின் வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஆச்சரியமாக ஜிமினை பார்த்துருக்கீங்க. எல்லோரும் ஒரு மாதிரி வெக்கப்படுறாங்க. கிராமத்து ஆளுங்களில் அவங்களுக்குலாம் இது மாதிரி பண்ணவும், என்னடா இது என் பொண்டாட்டி கிஸ் கொடுத்ததுக்கு ஊரில் உள்ளவ எல்லாம் வெக்கப்படுறாளுங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. இங்கே நீங்களும் அப்படியே வெக்கத்தில் படுத்து தூங்குற அளவு கீழே குனிஞ்சிட்ருக்கீங்க மண்டையை. இவன் என்ன எப்படி குனிஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து, ஏய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஜிமின் கூப்பிட்றான். உங்களுக்கு நிமிரக்கூட முடியல. நீங்கள் திரும்பி கூட பார்க்காம அப்படியே நிற்கிறீங்க. ஏய் பொண்டாட்டி ஒன்றை தாண்டி பாரு, மாமாவை பாரு அப்படின்னு சொல்லி நிமித்துறான். போங்கத்தான் சும்மா இருங்க, எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க அப்படின்னு. யாரை பார்த்தா நடி நீ என் பொண்டாட்டிடி அப்படிங்கிறான். போங்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குனிஞ்சிருக்கிறீங்க. அது சரி வெக்கப்பட்டாப்புல. அதுக்குள்ள அவங்க அம்மா வந்து, டேய் நீ ரொம்ப பண்ணுறடா, பேசாமல் இருடா, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ட்டு இப்போ படுத்துகிற பாடு இப்போ எல்லோரும் பார்த்துருக்காங்க, இது கிராமம்டா தம்பி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே ஜிமினை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்புறம் 2 பேர்த்துக்கும் சாப்பாடு அதெல்லாம் 2 பேரும் ஊட்டி விடுறது, இந்த மாதிரி சம்பிரதாயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் ஒரு ரூமில் விடுறாங்க. ஜிமின் இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நீங்கள் எப்போ வரீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ உங்களையும் ரெடி பண்ணி ரூம்குள்ளே கொண்டு போய் விட்டுறாங்க. இங்கே ஜிமினுக்கோ அப்படி அவங்கள பார்த்ததுலேருந்து எப்படா அவங்கள வந்துட்டு கிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கா. நீங்களும் அவனை பார்த்து பயந்துட்டு உள்ளே போகலாமா வேணாமான்னு முழிச்சிட்டே நிற்கிறீங்க. அவனும் வந்து டோரை லாக் பண்ணுவோம். உங்களுக்கு அப்படியே படப்படன்னு அடிச்சுக்குது ஹார்ட்லாம். நீங்கள் அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் உள்ளவா அப்படின்னு உங்களை கையப்பிடிச்சி இருக்கிறான். நீங்களும் அதான் அப்படின்னு சொல்லிட்டு கையை நவுத்திட்டு அப்படியே குடுன்னு போய் நாங்கள் உள்ள டேபிள் பக்கத்தில் போய் நின்றுக்கிறீங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில். அப்போ அப்படியே உங்கள் பின்னாடி வந்து உங்களை ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டு ஜிமின் அப்படியே உங்களை அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உள்ள மிரரில் உங்களை அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் கீழே குனிஞ்சிட்டே இருக்கீங்க. ஏய் நிமிந்து என்ன பாருடி அப்படின்னு சொன்னால் அப்படிங்கிறீங்க. இப்போ பார்க்கல அப்படின்னு சொன்னால் நீங்களும் என்ன சொன்னாலும் பார்க்காத மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சிட்ருக்கீங்க.
அப்போ அப்படியே அவனும் உங்களோட பின்னாடி உள்ள உங்கள் முடியை நகர்த்திவிட்டு உங்களோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்களுக்கும் அப்படியே கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி டக்குன்னு வந்து ஜிமினை பார்க்குறீங்க. எப்படி பார்க்க வச்சேன் பாரு அப்படிங்கிற மாதிரி திருப்பி அப்படியே கிஸ் பண்ணுறான். அத்தான் ப்ளீஸ் அத்தான் அப்படின்னு சொல்லி நகர்ந்து போகிறீங்க. எங்கடி போகிற வாடி அப்படின்னு சொல்லி எடுத்து உங்களை தூக்கி பெட்டில் ஓட்டுறான். அப்படியே உங்கள் மேலே படுக்கும். நீங்கள் அத்தான் அத்தான் இப்போயே அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. என்னடி அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பார்க்க மாட்டேன் தொடக்கூடாதுன்னா ஓடினேன், இப்போ என்னாடி அப்படின்னு. அது வந்து அதான் அப்படின்னு சும்மா இருடி பேசி பேசி டெம்ப்ட் பண்ணிகிட்டு இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் வந்து அப்படியே டீப் ஆகிட்டே இருக்குது. அப்படியே லவ் பைட், அப்படியே லவ் மேக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. ஜிமின் உங்களை கிஸ் பண்ணிட்டே உங்கள் ட்ரெஸ்ஸும் நான் ரிமூவ் பண்ணி அப்படியே பைட் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட்டை சக் பண்ணி அப்போ அப்படி இன்செக்ட் பண்ணுறான். உங்களுக்கும் செம்ம ஹெவன் ஃபீலு. அப்படியே நீங்கள் அத்தான் அத்தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட ஜிமின் அத்தான்னு சொல்கிறீ அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் பேர்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறீங்க. அந்த சுச்சுவேஷனு இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சரி எதையோ சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மறுபடியும் ஓன் பண்ணுறீங்க. அத்தான் அத்தான் ப்ளீஸ் அதான் வலிக்குது அதான் அப்படின்னு. அவனும் ஓகே ஓகே பேபி ஈஸி பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக தான் பண்ணுறான். இப்படியே இந்த நைட்டு உங்களுக்கு ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கும் நெக்ஸ்ட் டே அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் ஜிமின் மேலே படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட் டே போய் எழுந்திருப்பீங்கல்ல, ஸோ எழுந்தது பார்க்குறீங்க ஜிமின் மேலே படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. சே என்ன இப்படி ட்ரெஸ் இல்லாமல் அதான் ஒரு மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கோம் சே அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வெக்கமாக இது. நீங்களும் பெட்ஷீட்டை நல்லா ஜிமின் மேலே பொத்தி விட்டுட்டு வேறு பெட்ஷீட் எடுத்து உங்கள் மேலே சுற்றிட்டு அப்படியே குளிக்கிறதுக்கு ஓடிடுறீங்க. போனால் உள்ளே நீங்கள் பாட்டுக்க ஷவர் பண்ணிட்டுருக்கீங்க. பட் மோட்ரு போட தண்ணி வரல. குளிச்சிட்டு இருக்க கண்ணுக்கு சோப்புலாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி வரல. நீங்களும் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக டோரை வந்துட்டு தட்டு மாதிரி வந்து டோர் ஓப்பன் பண்ணி அத்தான் அத்தான் அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவனுக்கும் நல்லா தூக்கத்தில் எங்கேயோ யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஜிமின் படுக்க புரண்டு படுக்க இந்த அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது வேலைக்காகாது அப்படின்னு கண்ணை நல்லா தொடச்சிட்டு அத்தான் ப்ளீஸ் இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கத்தவும். அப்போ தான் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறான். அவனுக்கு தூக்க கலக்கத்தில் கண்ணு கூட சரியாக தெரியல. நல்லா கண்ணை தொடச்சிட்டு உங்களை ஒத்து பார்க்குறான். நீங்களோ உங்களோட இன்ஸ்கர்ட் கட்டிட்டு குளிச்சுட்டு இருப்பீங்க. அப்படியே நிற்கிறீங்க. தலையில் தண்ணி சொட்டு அங்கங்கே சோப்பு நாளோட என்னடி இது கோலம் காலையில் இப்படி நின்று எனக்கு என்னடி இன்ப அதிர்ச்சி தர அப்படி சொல்லி ஜிம்மின் அப்படியே எழுந்தவங்க கிட்ட வரான். அத்தான் ப்ளீஸ் அங்கேயே இருங்க, நான் குளிச்சிட்டு இருந்தேன் தண்ணி வரல, போய் என்னான்னு பாருங்க தான் ப்ளீஸ் தான் அப்படின்னு. இப்படி வந்து என் முன்னாடி நின்று என்ன டெம்ப்ட் பண்ணிவிட்டு இப்போ கிட்ட வராத போவாந்தான்னா அதெல்லாம் முடியாது, நானும் உள்ளே வருவேன். தண்ணி வரலன்னு சொல்லிட்டுருக்கேன், நீ என்னையா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வந்து அதான் தண்ணி வரல ப்ளீஸ் அப்படின்னு. தண்ணி வரலன்னு நடி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வரான். லூஸ் சொல்கிற புரியுதா இல்லையா, லூஸ் கும்பிட்ட மாதிரி பண்ணிட்டுங்க தண்ணி வரலடா அப்படின்னு கடுப்பாய் கத்துறீங்க. இப்படி நீங்கள் சொன்னதும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடும். என்னடா இது கிராமத்து பொண்ணு அமைதியாக இருப்பான்னு சொன்னால் இப்படி திட்டுற அடி பாவி டேயா நான் உனக்கு அப்படின்னு. ஐயோ அத்தான் நேரங்காலம் தெரியாமல் நீ வேறு தண்ணி வரல அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மறுபடியும் ஷவர் ஆனாய் தண்ணி வருது. யாரோ எழுந்தவங்க மோட்ரு போட்டு விட்டாங்க. இப்போ உங்க தான் உங்களுக்கு அப்பாடா அப்படின்ட்டுருக்கு. தண்ணி வந்த நிமிஷம் டக்குன்னு கதவை சாத்த போகிறீங்க. உடனே அதை சுதாரிச்சுட்டு ஜிமினோ டக்குன்னு கதவு உள்ளே வந்துடும். நீங்களும் அதான் வெளியே போங்க அப்படிங்கிறீங்க. நோ பேபி, நீ தான் தனியாக குளிக்க ரொம்ப கஷ்டப்பட்ட, ஸோ அதான் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நீ உள்ளே வந்தேன் அப்படிங்கிறான். இப்போ தான் நீங்கள் அவனே பார்க்குறீங்க, அவனும் ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் தான் வந்திருப்பான். நீங்கள் தான் போங்க தான் வெளியில், இது என்ன கோலம் அப்படின்னு கண்ணை முடிக்கிறீங்க. ஏண்டி நைட்டெல்லாம் இப்படி தாண்டி 2 பேர் இருந்தோம், அப்போல்லாம் அவனுக்கு இந்த கூச்சம் வரல, இப்போ தான் வருதா? அப்போ மட்டும் அத்தான் மெதுவாக அத்தான் எனக்கு வலிக்குது அத்தான் பொறுமையாக அத்தான்லாம் சொன்னேன், இப்போ என்னடி அப்படின்னு சீ போங்க அப்படின்னு சொல்லி திரும்பி நினைக்கிறீங்க. அதெல்லாம் போக முடியாது, வந்துட்டேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மறுபடியும் லவ் மேக்கிங் பண்ணுறான். நீங்களும் ஒரு வழியாக 2 பேரும் சண்டை போட்டு குளிச்சு முடிச்சுட்டு வெளியே ஓடி வந்துடுறீங்க. ஜெமினும் குளிச்சுட்டு வெளியே வரான். வந்தது உங்களை தான் தேடுறான். நீங்கள் அதுக்குள்ளே கீழே காஃபி எடுக்க போயிடுறீங்க. காஃபி எடுத்துகிட்டு வந்து ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமினும் இப்போ தான் அப்படியே தலையை தோடிட்டு அப்படியே உங்கள் பக்கம் திரும்புகிறான். அப்படியே அவனோட ட்ரெஸ் இல்லாத அப்படியே அவன் ஆர்ம்ஸு செஸ்ட்டுன்னு கண்ணை அப்படியே பார்க்குது.
என்ன நான் பார்த்தா மட்டும் பொங்கத்தான் பொங்கத்தான்பா, இவன் மட்டும் அப்படியே ஆளையே தூக்கி முழுங்குற மாதிரி பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி காலையில் என்னை சைட் அடிக்கிறியா அப்படின்னு உங்ககிட்ட வரும். ஆமாம், என்னை சைட் அடிக்கிறாங்க, காஃபி கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபியை பார்க்க வைக்கும். அப்படியே உங்களை இழுத்து ஹேக் பண்ணிக்கிறான். நீங்களும் ஐயோ அத்தான் மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க, விடுங்க அத்தான், வீட்டில் எல்லோரும் இருக்காங்க அப்படிங்கிறீங்க. யார் இருந்தால் என்னடி, என் பொண்டாட்டியை நான் கட்டி பிடிக்க கூட எவன் இருக்கா இல்லைன்னா பார்க்கணுமா அப்படி சொல்லிட்டு, சரி இன்றைக்கி நம்ம ஊருக்கு கிளம்புறோம்ல அப்படின்றது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் உங்களுக்கு, ஏன்னா பிறந்து வளர்ந்ததுலேருந்து அந்த கிராமத்துலேயே சுற்றிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஊருக்கு போன ஒரு மாதிரி இருக்கு. ஜிமின் உங்களை ஏன் என்னாச்சு மூஞ்சி டக்குன்னு மாறிடுச்சு அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லாதான், எனக்கு இங்கே இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னது இன்னும் 2 நாளா? உன் அத்தானை பற்றி தெரியுமா தெரியாதா? எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? உன் அத்தை இருக்கே சரியான ஆள், எதுவுமே சொல்லாமல் எனக்கு கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட மாட்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் கலங்கிடுது. அப்போ ஜிமினோ என்னாச்சு, ஏன் பேபி அழுகிற? உனக்கு இருக்கணும்னா வேணா இன்னும் 2 நாள் இருந்துட்டு வாடி, இன்னும் பிரச்சனை இல்லை, நான் வேணா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு, அப்போது என்னை பிடிக்கலையாமா அத்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் எனக்கு புரியுது, தெரியாமல் வாய் விட்டு வளரிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடி நான் அப்படி சொல்ல வரல, நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன், இதுக்கு போய் ஃபீல் பண்ணுறேன், உன்னை பிடிச்சி தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். இல்லை அத்தா, நீ பேசுகிறத பார்த்தா அத்தை தான் உன்னை ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் ஆயிடுச்சா, அப்போ உனக்கு என்னை பிடிக்காதா அத்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. அதான் சொன்னல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி உனக்கு உன் பேரண்ட்ஸை விட்டு வரது கஷ்டமாக இருந்தால் கொஞ்ச நாள் வேணால் இங்கேயே இருந்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். உங்களுக்கோ ஆமாம் ஏற்கனவே அவன் பிடிக்கலங்கிற மாதிரி சொல்கிறான், இதில் விட்டுட்டு போனால் ஒரு வேளை விட்டுட்டே போயிடுவானோ அப்படிங்கிற பயம் வந்துட்டு, இல்லை நான் உங்கள் கூடயே வரேன் அப்படிங்க. ஜிம்மினுக்கு திடீர்னு வரேன் கூட வரேன்னு சொன்னதும், உன்னை வேணால் அவனை பிடிச்சி தான் வரேன்னு சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டு, நிஜமாவே என்னை விட்டுட்டு ஒரு நாள் இருக்க முடியாதடி அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேஸை பார்க்குறான். அப்படின்னு மண்டையாட்டுறீங்க. அப்படியே உங்களை ஹேக் பண்ணிட்டு, சரி சரி நீ தானே சொன்ன இங்கே இருந்துட்டு வரேன்னு, அப்புறம் ஏன் திரும்ப வேணா இருந்துட்டு வா அப்படிங்கிறான். அதான் சொல்லலை, நான் அதெல்லாம் மாட்டேன், அவங்க கூட தான் இருப்பேன், நான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுங்க. அவனை சிரிச்சிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியே அந்த டேயும் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வந்துட்டு அங்கே எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே உங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ ஜிம்மினோட ஊர் கிளம்பிடுறீங்க. ஸோ இங்கே வந்துடுறீங்க. இப்போ ஜிம்மின் வீட்டில் வந்தாச்சு, அங்கே தான் இருக்கிறீங்க. ஸோ அந்த நைட் வந்துட்டு ஜிம்மின் உங்களை அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான், அவனோட ரூம். அந்த ரூமே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிம்மின் உங்ககிட்ட வந்து பின்னாடி அப்படியே பேக் ஹேக் பண்ணிவிட்டு, ரூம் பிடிச்சிருக்கா பேபி அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சொல்லு, உனக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னது என்ன தான் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன கேட்குறேண்ணா, ஏண்டி உனக்கு இப்போ நெக்ஸ்ட்டு ஏதாவது டிகிரி பண்ணணுன்னு இருக்கும்ல, இல்லை ஏதாவது ஒர்க்கு அந்த மாதிரி. என்ன தான் சொல்கிற, டிகிரி ஒர்க்கா, அதுக்கெல்லாம் நான் காலேஜ் பக்கம் போயிருக்கணுமே அப்படிங்கிறீங்க. அவனுக்கும் ஒன்றும் புரியல. அவங்க அம்மா சொன்ன வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவனும் என்ன சொல்கிற நீ, காலேஜுக்கு போனது இல்லையா, அப்புறம் எப்படி கரஸ்லையா பண்ண அப்படின்னு சார், என்னத்தான் சொல்கிற நீ, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. என்ன புரியல, நீ படித்தவ தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் படிச்சிருக்கேன் தான், +2 வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறீங்க. ஜிம்மின் தலையில் இடியும் இந்த மாதிரி இருக்குது. என்னது +2 தான் படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான். ஆமாம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு செம்ம கடுப்பு, என்ன ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துலேயே ஒரு அறை, அவ்வளோதான். நீங்கள் அப்படி கண்ணத்தை பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்ணை செம்மையாக வலிக்குது. அப்படியே அழுதுகிட்டே ஜிம்மினை பார்க்குறீங்க. என்ன தைரியம் தான் என்னவே ஏமாற்றிருப்பீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கழுத்தில் அப்படியே கை வைக்கிறான். அப்படியே உங்கள் கண் அடி விழுந்தது வழியில் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. கழுத்தை வேறு பிடிக்கும். அத்தான் ப்ளீஸ் அத்தான் அப்படின்னு சொல்லி கையை எடுக்க பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை மறைச்சிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். உங்களுக்கும் கஷ்டமாக போயிடுது. என்னடா அது வந்த ஃபஸ்ட் டேவே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நம்ம படிக்கலைன்னு அத்தானுக்கு தெரியாதா, அத்தை ஏன் இப்படி பண்ணாங்க, அத்தம்மா வேறு இப்படி பண்ணி வச்சு இப்போ பாரு ஜிம்மின் அத்தா நம்ம மேலே கோச்சிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதோ தோணுது. இப்போ அவருக்கு நம்மளை பிடிக்கல போல், என்ன போகுது நம்ம வாழ்க்கை அப்படின்னு அடித்து யோசிச்சுட்டே வெளியில் வரீங்க. அப்போ அவங்க அம்மா அப்பாலாம் தூங்கிங்க, யாருமே இல்லை வீட்டில். ஜிம்மின் எங்கே போனான்னு தெரில. நீங்கள் அப்படியே நடந்து வெளியில் வரீங்க. அங்கே கார்டனில் போய் அங்கே நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்து அப்படியே அவங்க அம்மாட்ட பேசுகிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள்,
அம்மா அம்மா என்னை அத்தானுக்கு பிடிக்கல போல இருக்குமா. அத்தான் இருக்கிற அழகுக்கும் அவர் நிறைய படிச்சிருப்பார், அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம்ல. இப்போ பாரும்மா, அத்தானுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், ஏம்மா நீங்களும் என்கிட்ட சொல்லலை அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் செல்லமாக வளர்த்துருப்பாங்க, அடித்தது கூட இல்லை. திடீர்னு ஜிமின் வரைக்கும் அதுவும் அந்த கண்ணமே உங்களுக்கு செவந்து வலிக்குது. அப்படியே அழுதுகிட்டே அந்த இடத்துல அந்த பெஞ்சில் சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிடுங்க. ஜிமினும் செம்ம கடுப்பில் வெளியில் போயிருப்பான். அப்போ அங்கே அவன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணியிருப்பான். பாரில் இருக்கேன், என்னடா புதுசாக கல்யாணம் புது மாப்பிள்ள இந்த சைட் வரமாட்டேன்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உட்காந்துருக்க, இன்றைக்கி தானே ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்ப, அங்கே இல்லாமல் இங்கே இருக்கா அப்படின்னு. அவனுக்கும் செம்மையாக கடுப்பாகுது. டே எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாத்துறாங்கடா அப்படிங்கிற. யாரா ஏமாத்துறான், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் என் வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்காளே, சரியான பட்டி காடுறா, நான் கூட படித்தவன் நினச்சி ஏமாந்துட்டேன். என்னடா சொல்கிற அப்படி. ஆமாடா, +2 மட்டும்தான் படிச்சிருக்கலாம், எங்கள் அம்மாவே என்னை ஏமாற்றி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்கான்னு நினச்சேன், ஒன்றுமே படிக்கல. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டோ, டே மச்சான் இதெல்லாம் ஒரு மேட்ராடா, ஏண்டா படிக்கலன்னா +2 வரையும் படிச்சிருக்காங்கல்ல, டிகிரி நீ முடிக்கவே, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் மண்டையிலே அது வரைக்குது. டக்குன்னு நம்மளை ஏமாற்றிட்டாங்கிற கோவத்தில் தான் அடிச்சிருப்பான். அதுவும் இல்லாமல் நீங்கள் கூட சொல்லலேங்கிற கோவம் தான் அவனுக்கு. இப்போது ஃப்ரெண்டு சொல்லவும் தான், அடா ஆமாம்ல, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கே, அவன் நினச்சா இப்போ கூட படிக்கலாம், நம்ம ஏன் அவசரப்பட்டு கை நீட்டணும், இதுக்கெல்லாம் அவளுக்குமே இது அவள் பார்த்த பார்வையை பார்த்தா எதுவும் தெரியாது போல இருக்கு, நம்ம தான் அவசரப்பட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, டே சாரா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். டே எடா வந்த நீ பாட்டுக்கு புலம்புன இப்போ கிளம்புற, இல்லை மச்சான் அவளை வேற அடிச்சிட்டேன். டே என்னடா பண்ணி வச்சுருக்க, அட கோவத்தில் பண்ணிட்டேன் மச்சான் அப்படின்னு சொன்னான். சரி சரி ஃபஸ்ட்டு சிஸ்டரை போய் சமாதானப்படுத்த அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. என்னடா இவன் இப்படி இருக்கான், இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு. டே அவனை பற்றி தெரியாதா, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்ஷனாக இருக்கணுங்கிறவன் அவன் லைஃப்பில் எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் கடுப்பாகிட்டான் போல். சரி விடு, அதான் போகிறான்ல சரியாயிடுவான் அப்படின்னு. இங்கே ஜிமினோ காரை வந்து நிறுத்திட்டு உள்ளே போகலான்னு பார்க்கும்போது தான் அப்படி ரைட் சைடில் பார்க்குறான். அங்கே அப்படியே ஸ்டோன் பெஞ்சில் நீங்கள் காலை குறுக்கிட்டு அழுது அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன்னு உங்கள் கிட்டே வரான். உங்களை அப்படியே பார்க்குறான், நீங்கள் முட்டி கட்டிட்டு அழுது தூங்கிட்டு இருக்க தெரியுது. அப்படியே அந்த ஃப்ளார்ஸ்க்கு நடுவில் நீங்களும் ஒரு ஃப்ளார் மாதிரி தெரியுறீங்க அவனுக்கு. அப்படியே உங்களை கையில் தூக்கிட்டு, ஏஞ்சல் சாரிடி, உன்னை எப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினச்சேன், சே என் கையால் நானே அடிச்சிட்டேனே அப்படி சொல்லிட்டு அப்படியே மெதுவாக அழுங்காமல் குலுங்காமல் தூக்கிட்டு வந்து உங்களை அப்படியே பெட்டில் மெதுவாக படுக்க வைக்கிறான். நீங்கள் இது எதுவுமே தெரியாமல் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது அப்படியே திரும்பி படுக்கும்போது உங்கள் கன்னத்தில் அவன் கைத்தடம் பதிஞ்சு தெரியுது. அதை பார்க்கும்போது அவனுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்படியே அதை தடவுறான். இப்போ உங்களுக்கு லைட்டாக வலிக்குது அப்படிங்கிறீங்க தூக்கத்துலேயே. ஜோ சாரி குட்டிமா சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணுறான். இப்போ உங்களுக்கு அப்படியே வலியும் அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, பார்த்தா ஜிம்மி. அவனை பார்த்ததும் உங்களுக்கு பயமாக இருக்குது. அப்படியே பின்னாடி நகருங்க. அதான் அதான் எனக்கு தெரியாது அத்தான், அதான் தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அத்தான். நான் வீட்டில் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த கூட சொல்லியிருப்பேன். இப்போயும் ஒன்றும் இல்லை அத்தான், வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களை விட்டு போயிடுறேன் அத்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுகிறீங்க. உனக்கு ஒரு கஷ்டமாக போகுது. என்னடி சொன்ன அப்படின்னு உங்களை கிட்டே இழுத்து அப்படியே ஹக் பண்ணிட்டு, என்ன சொன்ன, என்னை விட்டு போறியா, என்னை விட்டு போயிடுவியா பேபி, நீ என்னை விட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் இல்லை தான் அப்படின்னு பயந்துட்டே அப்படியே நடுங்குறீங்க. சாரிடி, அது ஏதோ கோவத்தில் என்னை ஏமாத்திட்டீங்கன்னு நினச்சி பண்ணிட்டேன், அதுக்காக நீ அத்தானை விட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை அத்தான், நான் போனாலும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஜிமின் கையை வாங்குறான், திருப்பி அடிக்க போகிறானு. கண்ணை அப்படியே முழுக்கி எரிக்கி வர்றாததுக்கு இன்னொரு டைம் இந்த மாதிரி பேசாது பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹாக் பண்ணிட்டு, சாரிடி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மறுபடியும் உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அழுததில் அப்படியே ஜிம்மினை நல்லா ஹக் பண்ணிட்டு எங்கே விட்டால் ஓடிடுவானோங்கிற மாதிரி அவனை ஹக் பண்ணிட்டு, சாரி அத்தான்ட்டு, நீ ஏண்டி சாரி கேட்குற, நான் தாண்டி தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு கிஸ் பண்ணி அப்படியே லவ் மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் அப்படியே ஜிமின் அத்தான் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் சொல்லிங்க. அவனும் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது அத்தான். அவன் சிரிச்சிட்டு, பேபி அப்படியே சொல்லடி, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஜிமின் அத்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படியே ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சிட்டு அப்படியே மோன் பண்ணிவிட்டு அவன் அப்படியே உங்களுக்கு மேக் அவுட் முடிச்சுட்டு உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிறான்.
உங்களை அப்படியே மேலே படுக்க வச்சு தட்டி கொடுக்குறான். 2 பேரும் இப்படியே தூங்கி போகிறீங்க. மார்னிங் தான் உங்களுக்கு ஏர்லியாக இருந்து பழக்கம் இருக்குல்ல, அதனால் நீங்கள் சீக்கிரமே எழுந்துறீங்க. எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போய் எல்லாத்துக்கும் காஃபி போடலாம் அப்படின்னு போட்டுருக்கும்போது அப்போ உங்கள் அத்தம்மா எழுந்து வராங்க. அவங்கள பார்த்து அத்தம்மா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்களே பார்த்தா அவங்க கண்ணத்தை பார்த்துட்டு என்னடி ரெட்டிஷாக இருக்குது, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அது ஒன்றும் இல்லை அத்தை, அது ஏதோ நைட்டு இடிச்சுக்கிட்டேன் போல் தூக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஏதோ நடந்திருக்கு, அவங்களுக்கும் புரியுது. என்னாச்சு, அவன் கீதை அடிச்சா, நான் உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜிமினும் மேலேருந்து இறங்கி உங்களை காணோன்னு தேடிட்டு கீழே வந்திருப்பான். ஸோ 2 பேர் பேசிட்டு கேட்டு நீங்கள் அடித்தது கூட சொல்ல, அவனோ அவங்க அம்மாவை தான் நல்லா முறைக்கிறான். அப்போது டே என்னடா பண்ண அவளை அப்படி சொல்லும்போது எல்லாம் உங்களால் வந்தது, ஏன் மாமா என்கிட்ட வந்து மறைச்சிங்க அப்படி சொல்ல. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எதடா கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. எதை நீங்கள் மறைச்சிங்களோ அதை தான் மாம் அப்படின்னு. ஆத்தி கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள பார்க்குறாங்க. நீங்களும் அப்படின்னு மடையாட்டுறீங்க. அப்போது அடே அது இது ஒரு மேட்ரா, நம்ம வேணால் இப்போ அவளை படிக்க வச்சுக்கலாம், அதனால தான் அப்படின்னு. அதெல்லாம் சரி, அதை முன்னாடி என்கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரிடா, அதுக்கு அவளை அடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எங்களுக்குள்ளே நீங்கள் ஏன் வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவங்க அம்மா அது சரி, நீ அடிப்பானே கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் பண்ணீங்களோ. அத்தம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க, நல்லா ஜாடிக்கேற்ற மூடி தான், நல்லா சிங்சாக் போடுற புருஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியோ போங்க அப்படின்னு அவங்களோ போகிறாங்க. நீங்களும் அவங்க பின்னாடியே போய் அத்தம்மா எங்கே போகிறீங்க, இந்தாங்க காஃபி அப்படின்னு. ஒன்றும் வேணாம், உன் புருஷனுக்கே கொடுவோம் காஃபியை, நீ தான் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீ அப்படிங்க. சாரி அத்தம்மா அப்படி பண்ணாதீங்க, இந்தாங்க காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லி காஃபியை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே திரும்ப கிச்சனில் வந்து உங்களுக்கு காஃபி போட்டு தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அப்படியே பின்னாடியே வந்து ஜிமின் உங்களை ஹக் பண்ணமான்ட்டு போட்டு குடி பேபி அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் அதான் இப்படிலாம் பண்ணிங்கன்னா என்னால் எப்படி காஃபி போட முடியும், என்னடி நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன், நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லலாம். போங்கத்தான் நகருங்கத்தான், யாராவது வந்துட போகிறாங்க. ஏன்டி அந்த வீட்டில் அவ்வளோ பேர் இருக்கும்போது தான் சரி யாராவது வந்துடுவாங்கல்ல, எங்கள் வீட்டில் இருக்கிறதே நம்ம 4 பேர் தான், அதுலேயே அம்மா வரப்போகிறது இல்லை, அப்பாலாம் கிச்சன் சைடு வர வாய்ப்பே இல்லை, அப்புறம் ஏண்டி அடி மெய்டு யாராவது வந்துட்டா அவங்களாம் இவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்கடி, உன்ன மாதிரி யார் இந்த வீட்டில் இவ்வளோ ஏர்லி எந்திரிச்சதே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவனோ பின்னாடி நோண்டிகிட்டே இருக்கான். அப்படி இது நீங்கள் ஒரு வழியாக காஃபியை போட்டு முடிச்சிடுங்க. இந்தாங்க அப்படின்னு கையில் கொடுத்ததும் அவன் வாங்கிட்டு போகிறான். நீங்களும் ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்து உட்காந்து 3 பேரும் அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது ஜிமினோ சரி மாம், நான் ஒரு முடிவு பண்ணியிருக்காரு, என்னடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பார்க்குறாங்க. இவளை ஏதாவது ஒரு டிகிரி படிக்க வைக்கலாம், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ண சொல்லு ஹீரா, உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் குடிச்சிட்டு இந்த காஃபி போகிற ஏறிது. ஆக்சுவலி உங்ககிட்ட இல்லாத பணமும் இல்லை சொத்தும் இல்லை, உங்களுக்கு படிக்கிறதுக்கு பிடிக்காதனால தான் நீங்கள் படிக்காமல் இருந்திருப்பீங்க தவிர படிக்க வைக்காமலாம் அவங்க இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே திருத்தன்னு முழிக்கிறீங்க. இவங்களுக்கும் அப்படி தான், அவங்க அத்தம்மாவும் ஐயோ இவன் என்ன அப்படி சொல்லிட்டு அது அது அவளுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை விடேண்டா. நோ மாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது, அவள் படித்து தான் ஆகணும், ஏதாவது ஒரு டிகிரியாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்களும் திருத்துன்னு முழிச்சிட்டு அது அது அப்படின்னு முழிக்கிறீங்க. சரி +1 +2 என்ன கோர்ஸ் படித்தேன்னு சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி உனக்கு பண்ணலாம், உனக்கு எது படிக்கணும்னு சொல்லு, இல்லாட்டி அப்படி கூட படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் ஓகே அப்படின்னு மாட்டியாட்டுறீங்க. எது நான் எந்த கோர்ஸ், ஏண்டி நீ படித்தது உனக்கு தானடி தெரியும், உனக்கு எதில் நல்லா வரும்னு நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும், உனக்கு எதுவும் பிடிக்குமா, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருந்தால் சொல்லு அப்படிங்கலாம் கேட்குறான். எனக்கு படிக்கவே பிடிக்காதுடா, ஏன்டா என் உயிர் எடுக்கிறேன்னு மனசு நினச்சிட்டு இதுக்கு நான் பேசாமல் எங்கள் வீட்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு. அது இல்லாதான் எனக்கு அப்படின்னு நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா வராரு. அவர் வந்ததும் ஜிமினோட பார்வை அவர் பக்கம் போனதும் அப்படியே உங்களை மறந்துடுறான். நீங்களும் அப்பா விட்டால் போதுன்னு எஸ்கேப் ஆகி கிச்சனுக்குள்ளே மறுபடியும் ஓடி போய் பூந்துடுறீங்க. உங்கள் அத்தா ஆல்சோ ஐயோ இவன் ஏதாவது திருப்பி கேட்டுருவான்னு அவங்களும் அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. அத்தம்மா என்ன இவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் முழிக்கிறீங்க. ஏம்மா உனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட், எனக்கு படிப்பு மண்டையிலே ஏறாதத்தம்மா, அதனால தான் நான் அங்கேயே படிக்கல, அதுவும் இல்லாமல் என்னால் இந்தியாவிலே படிக்க முடியல, என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சா எனக்கெல்லாம் இங்கே பேசுகிற தசு பசு இங்கிலீஷ்லாம் தெரியாது, எனக்கே ஏதோ ஓரளவுக்கு இங்கிலீஷ் தான், அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காத்தம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படுறீங்க. சரி
விட அவன் தான் விட்டுட்டான்ல இந்த பேச்சை மறந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் அந்த ஒரு நிம்மதியில் அப்போதைக்கு ஹாப்பியாக இருக்கீங்க. அவங்க டேட் வந்ததுக்கப்புறம் 2 பேர் பிஸ்னஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவன் சுத்தமாக மறந்துடுறான். நீங்களும் அப்படியே விட்டுறீங்க. அடுத்த 2 பேர்த்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜிமினும் ரெடி ஆகிட்டு வந்துட்டு சாப்பிட்டு அவங்க அப்பா கூட அவனும் ஒர்க்குக்கு கிளம்பி போயிடறான். இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. நீங்களும் உங்கள் அத்தையும் உட்காந்துட்டு ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக விளையாண்டுன்னு அன்றைக்கி டேவே ஜாலியாக போகுது. இருந்தாலும் உங்களுக்கு ஜிம்மினை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்போ வருவான்னு வாசலையே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அத்தையோ, என்னம்மா அதுக்குள்ளே புருஷனை தேட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு. அட அது இல்லாதம்மா அப்படின்னு. சரி புரியுது, எங்கேயாவது வெளியில் போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வரட்டும் நானும் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஜிம்மினும் அவங்க அப்பாவும் 2 பேருமே ஒன்றா தான் வராங்க. வந்ததும் உங்கள் மூஞ்சில் பல்ப் எய்யுது. பாரா அப்படின்னு சொல்லி உங்கள் அத்தை சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் ஜிமின் கையில் உள்ள பேக்கையும் உங்கள் மாமா கையில் உள்ள பேக்கையும் வாங்குறீங்க. பரவாயில்ல வீடு அப்படின்னு. கொடுங்க மாமா கொடுங்க அத்தான் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து சோஃபாவில் வச்சுட்டு, உங்களுக்கு நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். டைம் நான் பார்த்தியாடி, இது டின்னர் டைம், இப்போ போய் காஃபி குடிப்பாங்களா யாராச்சும், நம்ம டின்னரே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நீங்கள் டின்னர் எடுத்து வைக்கிறீங்க. 2 பேர் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தது 4 பேர் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டே சாப்பிட்றீங்க. அப்போ ஜிம்மினும் சும்மா இருக்காமல் கையை கீழே விட்டு கையை நோண்டுது, ஹிப்பில் கிள்றதுன்னு இருக்கான். நீங்களும் அங்கே இருக்கனால நெளிஞ்சிக்கிட்டு பேசாமல் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கீங்க. இது அவங்க 2 பேருக்கு புரியுது. 2 பேரும் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாங்க. ஜிம்மினோ அவங்க போன நிமிஷம் அவங்கள தூக்கி அப்படியே மடியில் உட்கார வச்சு உங்களுக்கு ஃபுட்டை எடுத்து ஊட்டுறான். ஏன் தான் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறீங்க, அத்தம்மா மாமாவும் இருக்கும்போது இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு. யார் தான் என்னடி, என் வீட்டில் என் பொண்டாட்டியை நான் கொஞ்சிறேன், யார் கேட்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே கொஞ்சிக்கிட்டு 2 பேரும் அப்படியே கொஞ்சி அப்படியே ஊட்டின்னு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதும் ஜிமின் அப்படியே உங்களை அழகாக தூக்கிட்டு மேலே போகிறோம். விடுங்க அத்தா நானே வருவேன் அப்படின்னு. நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொண்டு போய் பெட்டில் கரைச்சிட்டு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறான். நீங்களும் ஏதோ தரப்போகிறான்னு. என்ன தான் அப்படின்னு சொல்லி இப்படி ஆச்சரியம் பார்த்துட்டிங்க. என் பேக் எங்கே, அட கீழே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கடன்னு கீழே வந்து பேக் எடுத்துகிட்டு வர. நீங்களும் அப்பா ஏதோ நமக்கு வாங்கிட்டு வந்திருக்கார் போலையே, என்ன சர்ப்ரைஸாக இருக்கும், மல்லிகைப்பூவாக இருக்குமா, கொரியாவில் வந்து மல்லிகைப்பூவா, அல்வாவாக இருக்குமோ, ஆமாம் அத்தான் அல்வா வாங்கிட்டு வரதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ கடகடன் மேலே வந்தவனோ பேக் திறந்து ஒரு பேப்பர் எடுக்கிறான். என்னது இது, வெத்து பேப்பர், இதுக்காக இவ்வளோ பில்டப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டிங்க. அந்த பேப்பர்ஸ் அவங்கக்கிட்ட நீட்டாரு பார்க்குறீங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஃபுல்லாக இங்கிலீஷில் அண்ட் கொரியனில் இருக்குது. என்ன இது, ஏதோ ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இது வந்து இங்கே உள்ள காலேஜ், உனக்கு தான் அட்மிஷன் போடுறதுக்கு ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஃபில் பண்ணு, உனக்கு எந்த கோர்ஸ் படிச்சிருக்கோ நம்ம சேர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உங்களுக்கும் தலையில் இடி வந்த மாதிரி இருக்குது. என்னது அப்படி சொல்லி பார்க்குறீங்க. ஆமாடி நீ படிக்கணும்ல, டிகிரி முடிக்கணும் அப்படின்னு. இவன் அந்த டிகிரியை விட மாட்டான் போலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், எனக்கு படிக்க தெரியாதேடா, படிக்க தெரிஞ்சால் நான் ஏன்டா இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ என் மண்டையில் படிப்பு ஏறாது, நான் எப்படி இருக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அது நீங்கள் பேப்பரை கையில் வச்சுட்டே இருக்கிறத பார்த்துட்டு, சரி இதெல்லாம் நாளைக்கு ஃபீல் பண்ண, நம்ம பொறுமையாக அதை பற்றி யோசிக்கலாம், இப்போது நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஜிமின் அப்படியே உங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான். நீங்களோ எனக்கு கரண்ட்டு ஷாக் கொடுத்துட்டு இவன் வேலையில் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு. அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அத்தை எப்போ வருவாங்கன்னு நீங்கள் அந்த பேப்பரோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அத்தையை பார்த்ததும் அத்தம்மா அப்படின்னு ஓடி போய் அழுகாத குறைய கட்டிப்பிடிச்சிக்கிங்க. என்னடா ஆச்சு, ஏன் காலையிலே ஒரு மாதிரி இருக்க அப்படி. அத்தம்மா இங்கே பாருங்க அத்தம்மா அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. அவங்களும் அதை வாங்கி பார்த்துட்டு, என்ன அப்ளிகேஷன், ஆமாம் அத்தம்மா என்னை காலேஜ் சேர்க்க போகிறாராம், பாருங்க அத்தம்மா வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் காலையிலேயே குற்றப்பத்திரிக்கை வசிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கோ ஐயோ என்னத்தை சொல்கிறது, இந்த பையன் வேறு அடங்க மாட்டேங்கிறானே, அவளுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் விடுறாலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜிமின் வரட்டுமா நான் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜிமினும் கீழே வரான். அவனை பார்த்ததும், என்ன இந்த ஃபார்ம் இங்கே இருக்குது இன்னும் ஃபில் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது அவளுக்கு தான் இப்போ படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாள், நீ அப்படி சொல்லி உங்களை பார்க்குறான். நீங்களும் டக்குன்னு ஒளிஞ்சிக்கிறீங்க கிச்சனில். இங்கே வா பேபி, ஒழுங்காக வெளியே வந்துடு, நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அப்படியே மெதுவாக போன நடந்து வந்து அப்படியே தலையை கொஞ்சிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு பேபி, என்னை பாரு அப்படின்னு, உனக்கு படிக்க இஷ்டம் இல்லையா அப்படி சொல்லி கேட்குறான். நீங்கள்
அதெல்லாம் இல்லையே அப்படிங்கிறீங்க. சுத்தம் கிழிஞ்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தலையை கழிச்சிட்டு, அடி இல்லைன்னு சொன்னால் கூட விட்டுருப்பான், இப்போ போச்சு பாருமா, அவளுக்கே படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்கள் தான் தேவையெல்லாம் பண்ணுறீங்க. நான் உன்னை சொன்னல, நீ ஃபில்அப் பண்ணி வை பேபி, நம்ம போய் அடுத்த காலேஜை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் தான் சொல்லி நேரம் வேணான்னு சொல்ல வச்சுருப்பேன், நீயாவே உன் தலையில் மண்ணை பிடிக்கிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அத்தாவை பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணுறது, அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் அத்தையை லுக் விட்டுட்ருக்கீங்க. என்ன 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு டக்குன்னு மண்டையில் பல்பு. அது ஜிமின், இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்பா பேச சொன்னார், நைட்டே மறந்துட்டேன். என்ன மம்மி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது 2 பேரும் இப்போ தானே மேரேஜ் ஆகிருக்கு, ஸோ நீங்கள் 2 பேரும் ஹனிமூன் அப்படி போயிட்டு வரலாம்ல அப்படின்னு. ஜிமின் ஹனிமூன் ஏதோ அது இப்போ தான் ஒர்க்கெல்லாம் இருக்கே மம்மி, அதெல்லாம் வேறு இருக்குது முடிஞ்சு, அதான் உங்கள் அப்பா இருக்கார்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்போ உங்கள் மண்டையிலையோ அப்படியே இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் யோசிச்சுட்டே அப்படியே அதே பக்கம் அவங்க கண்ணடிச்சு, அடியே உன்னை காப்பாற்றி விட தான், சும்மா இரு, அதுக்குள்ளே அவன் மறந்துடுவான் அந்த காலேஜ் விஷயத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீங்களும் இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்கள் மண்டையோ ஆமாம் ஆமாம் இதுலேருந்து எஸ்கேப் ஆகி இன்னொரு கிணத்துல குதி அப்படின்னு சொல்லுது. உடனே சும்மா இரு அப்படின்னு சொல்லி மனசாட்சியை தட்டி அனுப்பிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அவங்க ஜிமினோட அப்பாவோ, என்ன யார் எங்கே போகிறா அப்படின்னு கேட்டுகிட்டே வராரு அவர்கிட்ட. அதான் நைட்டு நீங்கள் சொன்னீங்களே, அவருக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன சொன்னேன், ஆமாம் எல்லாத்தையும் மறந்துடுங்க, நீனையும் மருமகளையும் ஹனிமூன் அனுப்பணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளி கிள்றாங்க. அப்படின்ட்டு அதுக்கு ஏண்டிக்கிற அது என்ன கிள்ற அப்படின்ட்டு. ஆமாம் சொல்லியிருப்பேன் போல், நம்ம எப்போ சொல்லுவோம் நமக்கே தெரில, இவ எதையோ சொல்கிறா, சரி நல்ல விஷயம் தானே அப்படின்ட்டு அவரும் ஆமாம் ஜிமின் நீயும் ஹனிமூன் போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜிமினும் இப்படி எல்லோரும் முடிச்சு பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அடுத்து ஹனிமூன் போகிறதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணுறான். அவங்களுக்கோ சரி அப்பாடா இப்போதைக்கு இதுலேயும் தப்பிச்சோம் அப்படின்னு இருக்குது. அவனும் ஹனிமூன் போகிறதுக்கான டிக்கெட்ஸ்லாம் போட்டுட்டு உங்களை வந்து ட்ரெஸ்லாம் பேக் பண்ண சொல்கிறான். நீங்களும் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜிமின் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இதையும் இதோட பேக் பண்ண அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, 2 பீஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன கருமம் அப்படின்னு சொல்லி தூக்கி பாருங்க. ஏய் கருமம்மா, செம்ம ட்ரெஸ், இதெல்லாம் போட்டால் நீ எப்படி இப்போ தெரியுமா அப்படி. சீ அதான் என்ன இதெல்லாம் கருமம் கருமம் அப்படின்னு கனவு அடிப்போடி இவ ஒரு பட்டிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் செம்மையாக இருக்கும் நீ வை அப்படின்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் பேக் பண்ணி விட்டுடுறான். நீங்களும் நைஸாக அதெல்லாம் எடுத்து போடலான்னு பார்க்குறீங்க. பட் அவனும் நம்பர் லாக் போட்டனால உங்களுக்கு என்ன நம்பத்தில் ஓப்பன் பண்ணவே முடியல. நீங்கள் அப்படியே ஜிமினே மறைச்சிட்ருக்கீங்க. ஜிமின் மறைச்சது போது வாடி அப்படின்னு கூட்டிகிட்டு கீழே போய் உங்கள் அத்தை மாமாட்டெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடான். நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறியும் இன்னும் ஜிமினை மறைச்சிட்டு தான் இருக்கீங்க. அவனும் போதுண்டி மறைச்சது, விட்டால் மறைச்சி 2 கண்ணும் வெளியே வந்துடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது அங்கே வந்துட்டு ஏர் ஹோஸ்டர் உங்ககிட்ட இங்கிலீஷ்லேயே வந்துட்டு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. உங்களுக்கும் பாதி புரியுது பாதி புரியல. நீங்கள் ஜிம்மினை திருக்குன்னு முடிச்சுட்டு பார்க்குறீங்க. அவன் தான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அப்படியே காதுக்கிட்ட வந்து இதுக்கு தான் குட்டிமாவனை நான் படிக்க சொன்னேன், இப்போ தெரியுதா பாரு, அவங்க சின்னதாக கேட்கறது கூட உனக்கு புரியாமல் முழிக்கிற, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுல்ல. ஸோ நம்ம ஹனிமூன் போயிட்டு வந்ததும் மொத்தம் வெளியே உன்னை காலேஜ் ஏற்றணும். ஆத்தி ஹனிமூன் போனதே நான் படிக்கணுங்கிறத மறக்காது, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஹனிமூன் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ளே எப்படியாச்சும் 4-5 இங்கிலீஷ் வேர்டாக தெரிஞ்சுட்டு இவன்கிட்டேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே ஹனிமூனும் போகிறீங்க. அங்கே எல்லா இடமும் சுற்றி பார்க்குறீங்க, ஜாலியாக இருக்குது. இப்படியும் 1 வீக் உங்களோட டைம் அதிலே தான் ஸ்பெண்ட் ஆகுது. 2 பேரும் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறீங்க. இப்போ நீங்கள் ஹனிமூன் போன அந்த மெமரிஸ் செம்ம ஹாப்பியாக அப்படி வந்துட்டுருக்கீங்க. ஜிமினோ மறுபடியும் உங்களை காலேஜ் சேர்க்கணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு வரான். அவன் மறந்துருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் வந்து இறங்குனதும் ஹனிமூன் பற்றி உங்கள் அத்தை மாமாட்டெல்லாம் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கோ இவன் என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என் அப்பா அம்மா கிட்டேயே ஹனிமூன் போன கதையெல்லாம் சொல்லிவிட்டு என் மானத்தை வாங்குறா அப்படின்னு. இவளை இப்படியே விட்டால் சரி வர, இவளை வந்து படிக்க வச்சா தான் இவளுக்கு எது சரி எது தப்பு எங்கே எப்படி பேசணும்னு தெரியும், எதுவுமே தெரியாமல் வளர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு திருப்பி அப்ளிகேஷன்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அவனே வந்துட்டு உங்களுக்கு அட்மிஷனும் போட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் ரெடியானதும் சாரீ வேணாம் வேறு ஏதாவது ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்லேருந்து மாடர்ன் ட்ரெஸ் ஒன்று எடுத்து போட சொல்லலாம். இது எதுக்கத்தான் அப்படின்னு கேட்குறீங்க. சொன்னால் அப்படி சொன்னதும் அது வந்து ரொம்பவும் வந்துட்டு அசிங்கமாக இல்லாமல் நார்மலாக நல்லா இருக்குது, உங்களுக்கு அந்த ட்ரெஸ் போட்டு ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவங்க அத்தை எங்கடா இவ்வளோ காலையில் அவளை கூட்டிகிட்டு போகிறானே, அம்மா
அது இன்றைக்கி தான் ஹீராவுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ். ஸோ சீக்கிரமாக போனோம். எது காலேஜா, இது எப்போ நடந்துச்சு அப்படி சொல்லி நீங்களே அப்போ தான் அப்படியே திருத்துன்னு முழிக்கிறீங்க. உங்கள் அத்தை அதுக்கு மேலே என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாம்மா காலேஜ். நீங்கள் உங்ககிட்டலாம் கேட்டால் வேணான்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இவளை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. நான் தான் காலேஜில் சேர்த்து விடுறதுக்கு நானே எல்லாம் பண்ணிட்டேன். நானே கொண்டு போய் பொண்டாட்டியை விட்டுட்டு வந்துடுறேன், பாய் அப்படின்னு சொல்ல போகிறான். நீங்களும் குடுக்குட்டு ஓடி போய் அத்தையை கட்டி பிடிச்சிட்டு, அத்தைன்னு எப்படியாவது காப்பாற்றுங்க அத்தை, காப்பாற்ற அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்ட்டு. இது காப்பாற்றவா, நானே இப்போ என்ன பண்ண தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன், ஏதாவது ஐடியா பண்ணுறேன், நீங்கள் ஒரு நாள் மட்டும் சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அத்தை உன்னை நம்பி தான் இருக்க அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே ஜிம்மின் திரும்பி வந்து இங்கே என்ன பண்ணுற வா போவோம் அப்படி சொல். எனக்கு அத்தையை விட்டுட்டு வரவே மனசில்லை. அதுக்கு நான் அவங்களையும் கூட்டிகிட்டு போய் அவங்க கூட படிக்க வைக்க முடியும், வாடி அப்படின்னு பிடிச்சி கூட இழுத்துட்டு போயிடறான். அத்தான் ப்ளீஸ் அத்தான் விடு அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் ஜிம்மின் அப்படியே உங்களை மறைக்கும், அமைதியாகிடுங்க. அப்படியே உங்களை காலேஜ் கூட்டிகிட்டு போயிடறான். இங்கே அவங்க அத்தையோ அப்படியே பேய் அடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு, என்னடி இப்படி நின்று வாசலையே வெறிக்க பார்த்துருக்க, யாரும் வரேன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி. இல்லைங்க ஜிம்மின்னு ஹீராவை தரத்தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டேன். என்னது தரத்தரம் எடுத்து போகலாம், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். காலேஜ் படித்தே ஆகணும்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவரும் சிரிச்சிட்டு, எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி எதாவது பண்ணுவான்னு, நான் தான் அப்போவே சொன்னேன், நீ தான் கேட்கல. சரி வீடு, படிக்கிறது நல்ல விஷயம் தானே. அதெல்லாம் நல்ல விஷயந்தான், அவளுக்கு தான் படிப்பு வரலங்கிறாளே. இந்தியாவிலே வராத படிப்பா கொரியாவில் வந்து வரப்போகுது, லாங்குவேஜ் புரியாமல் குழந்த கஷ்டப்படுவா அப்படின்னு. அதெல்லாம் அவள் மேனேஜ் பண்ணிக்குவான், நீ உட்கார் அப்படி சொல்லிவிட்டு அவங்க 2 பேர் இங்கே நீங்களும் காருக்குள்ளே விட்டால் எகிரி குதிச்சு வெளியே எப்படா ஓடலாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மினும் உங்களை தெரியும் பார்த்துட்டு, என்னடி ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு. ஒன்றும் இல்லாதான் அப்படின்னு சொல்லிங்க. அப்புறம் உங்கள் கையை பிடிச்சிட்டு, பார் குட்டிமா, நீயும் வெளி உலகத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும், வீட்டுக்குள்ளே அப்படியே அடைஞ்சு கிச்சன் மட்டுமே உலகம்னு நினைக்காதடி, சமைக்க மட்டும் தெரிஞ்சால் போதுமா, நீயும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்டி. படிப்பு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. உனக்கு எதாவது டவுட் இருந்தால் அத்தாங்கிட்ட கேளு, நான் சொல்லித்தரேன், ஈஸியாக தான் இருக்கும், பயப்படாத அப்படிலாம் சொல்கிறான். அதெல்லாம் கேட்காது நல்லா தான் இருக்குது, ஆனால் என் மண்டையில் பறிப்பு ஏறணுமே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அழுகாத குறையாக காலேஜுக்கு போயிடுறீங்க. ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு நரகத்தில் இருக்க மாதிரி இருக்குது. ஒன்றுமே புரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி கொஞ்சம் பேசுகிறீங்க. அதுவே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு ஜிம்மினே தான் உங்களை பிக்கப் பண்ண வரான். நீங்கள் அப்படியே சோகமாக வந்து காரில் ஏறிங்க. ஜிம்மின், ஏன் பேபி உன் மூஞ்சி டல்லாக இருக்கு, ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். பிடிக்கலைன்னு சொன்னால் விடவாடா போகிற அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை தான், ஃபர்ஸ்ட் டேயில் புதுசாக இருக்குது, எல்லோரும் புதுசாக இருக்காங்க, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க. சரி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். போனால் அவங்களுக்கோ ஒரு மாதிரியாகவே இருக்குது. பார்த்தா அவங்களுக்கு பீரியட்ஸ் இருக்குது. ஸோ நர்வஸாக இருக்குது. அந்த மூட் ஸ்விங்கில் நீங்கள் வேறு பேட் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க பெட்டில். ஜிமினும், என்னாச்சு பேபி, ஏன் ஒரு மாதிரியே உட்காந்துருக்க, கீழே கூட வரல, காலேஜ் விட்டு வந்ததுலேருந்து இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே கிட்ட வரான். நீங்களோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் படுத்துக்கிறீங்க. ஏன்டி இவ்வளோ டயர்டாக இருக்க மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு தொட்டு பார்க்குறான். நீங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கி படுத்துக்கிறீங்க. ஏன் பேபி என்கிட்ட சொல்ல மாட்டியா, உனக்கு என்னடி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். காலேஜ் போக பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டு, இவ்வளோ கேர் பண்ணுறான், அவனுக்காக ஒரு படிப்பு தானே அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்புறம் ஏன் அப்படின்னு, எனக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனோ, பீரியட்ஸா, அதை சொல்ல ஏன்டி இப்படி யோசிக்கிற, நான் உன் புருஷன் தானடி அப்படின்னு. அது இல்லாதான் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ படு அப்படின்னு கீழே போய் உங்களுக்கு ஹாட் பேக்கு அப்புறம் வெந்தயம் தண்ணி எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறான். இதெல்லாம் சாப்பிட்டு வயிறு வலி கரெக்டாகும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹாட் பேக் எடுத்து வயிற்றில் ஒருத்தரம் கொடுக்குறான். நீங்கள் அவனையும் பார்த்துட்டுருக்கீங்க. அப்புறம் கொஞ்சம் இடத்துல டார்க் சாக்லேட் ஜூஸ்னு கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த மாதிரி டயத்தில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஜிமினி பார்க்குறீங்க. இப்படி உருகி நமக்காக செய்கிற நம்ம ஹஸ்பண்டுக்காக படிக்கிறது தான் நம்ம செய்வோம், கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணிடுறீங்க. அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. இப்படியே நீங்கள் டெய்லியும் காலேஜ் போகிறது வரது இருக்கீங்க. உங்கள் பீரியட்ஸ் டே முடிஞ்சதுக்கப்புறம் ஜிமின், அப்பா என் ஒய்ஃபை என்னால் தொடவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நீங்கள் பால்கனியில் நின்றுட்டு இருக்கும் போது அப்படியே பின்னாடி வந்து பேக் ஹேக் பண்ணுறான். நீங்களும் ஜிமினை திரும்பி பார்த்துட்டு, தள்ளுங்க தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஏய் என்னடி இவ்வளோ நாள் பீரியட்ஸ்னு கிட்டே வர உள்ள, இப்போயும் என்னடி அதான் தலை குளிச்சிட்டில அப்படின்னு சொல்லி உங்கள் ஹேர் அப்படின்னு போது பார்த்து, என்ன ஸ்மெல்லு, இதெல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா பேபி அப்படின்னு.
அத்தான் இப்போ தான் நான் காலேஜ் சேர்ந்துருக்கேன். ஸோ அதுக்கு என்னடி அப்படின்னு. அதனால் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் உங்கள் வாலெல்லாம் சொட்டிட்டு பேசாமல் இருங்க, இல்லைன்னா நான் அத்தம்மா ரூமில் போய் படுத்துருவேன் அப்படின்னு. என்னது அத்தம்மா ரூமில்? எப்படி எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நடுவில் போய் படுத்துக்க அப்படின்னு. உங்கள் அப்பா வந்து உங்கள் கூட படுக்க சொல்லிட்டு நானும் அத்தையும் படுத்துக்குவோம். ஏய் எங்கள் அப்பா கூட படுக்க உன்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் பேபி அதையும் இதையும் ஒன்று சேர்க்குற, நீ படிக்கிறது படி, நான் ஒன்றை படிக்கிறேன் அப்படிங்கிற. இந்த கதையே வேணாம், நான் படித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் தள்ளியே இருங்க அப்படி. இது படித்து முடிக்கிற வரைக்குமா? அவ்வளோ நாளாம் தாங்காது பேபி, கொஞ்சமாவது கருணை காட்டுறி அப்படின்னு சொன்னான். வேணா மந்த்லி ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் ரொம்ப போங்குடி அப்படின்னு. அதெல்லாம் போங்குனா போங்க அப்படி சொல்லிட்டு நீங்களும் அதுக்குள்ளே நான் கன்சீவ் ஆகிட்டா அப்புறம் பாப்பா வேறு பார்த்துக்கோ, எனக்கு இப்போது படிக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட்டு. என்னடி இத்தனை நாளாக படிப்பே வரல, படிக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்னடி திடீர்னு அப்படி. நீங்கள் தானே படிக்க சொன்னீங்க, எனக்காக நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க, உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? நான் நல்லா பண்ணுறனோல, நீ நல்லா பண்ணுறடி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நீ என்னை பட்னி போட்டு கொள்ளாதடி, மாமா பாவண்டி, உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தொட முடியாமல் நீ டெம்ப்ட் பண்ணுறதெல்லாம் என்னால் முடியலடி அப்படி சொல்லலாம். நீங்கள் தானே படி நீங்கள், இப்போ நான் படிக்கிறேன் பேசாமல் இருங்க அப்படி சொல்லுவோம். ஜிமினுக்கும் சரி படிக்கிற பிள்ளையை டிஸ்டர்ப் பண்ண வேணாங்கிற மாதிரி. சரி பேபி, உனக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி இப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு. நீங்களும் நல்லாவே படிக்கிறீங்க ஒவ்வொரு இயர்ஸும், அப்பையும் விடாமல் ஒவ்வொரு டைம் உங்ககிட்ட அவனோ எப்படியாவது உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கீங்க. இப்படி உங்களோட பட்டமளிப்பு விழாவும் வருது, நீங்கள் நல்லா படித்து டிகிரியும் வாங்கிடுறீங்க. இப்போ தான் ஜிம்மினுக்கு சந்தோஷமாக இருக்கோ. உங்கள் ஜிம்மின் மட்டும் இல்லாமல் ஃபேமிலிக்கே படிப்பே வராதுன்னு சொல்லிட்டு இருந்தவளுக்கு படிப்பா அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் இயரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 2 பேரும் சரி அதான் முடிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் தான் ஒன்றாயிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு டிகிரி வாங்கும்போது உங்கள் வயிற்றில் பாப்பா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 9 மந்த்ஸு உங்களுக்கு வந்துட்டு டிகிரிலாம் வாங்கிட்டு இப்போ தான் ஹாப்பியாக நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மினுக்கும் செம்ம ஹாப்பி, ஒரு வழியாக நம்ம ஒய்ஃப் படித்து பட்டம் வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஹோல் ஃபேமிலி அங்கே தான் உட்காந்துருக்கு. உங்களுக்கும் இந்த ஹாப்பி மூமெண்ட்டில் என்ன இருந்தாலும் படித்து ஒரு பட்டம் வாங்கிட்டு ஃபேமிலி முன்னாடி நிற்கும் போது ஒரு மாதிரி கெத்தாக இருக்குது. அப்படியே இறங்கி வந்துடுறீங்க. ஃபேமிலியும் உங்களை பார்த்துட்டு என்ன பாப்பா படிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்படி படித்து இந்த அளவுக்கு நல்ல மார்க் வாங்கிக்க, அதுவும் காலேஜ்லேயும் நீ ஃபஸ்ட்டு டாப்பராக வந்துட்டு இவ்வளோ திறமையை வச்சுட்டு தான் நீ படிக்க மாட்டேன்டியாடி. இதுக்கெல்லாம் காரணம் அத்தான் தான், அவர் தான் எனக்குள்ள திறமையே வெளியே கொண்டது. ஆமாம் கிழிச்சாரு என்னை, இதனால் எத்தனை வருஷம் கிட்டே விடலைவ அப்படி சொல்லி ஜிம்மினை இங்கே பொங்கிட்டு நிற்கிறான். யாரும் அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு 9 மந்த்ஸ் அப்படிங்கிறனால வளகாப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து சீர்வரிசை எல்லாம் கொண்டாந்துருப்பாங்க. ஸோ உங்களையும் ஜிம்மினையும் அப்படியே உட்கார வச்சு உங்களுக்கு வந்து வளகாப்பு பண்ணுறாங்க. இதெல்லாம் ஜிம்மினுக்கு புதுசாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இருக்கான், நல்லா இருக்குது. உங்கள் கை நிறைய வளையல், அப்புறம் வந்து சந்தனம் தொட்டு வச்சு உங்களுக்கு மாலை போட்டு பார்க்கறதுக்கே அப்படியே வேறு லெவலில் இருக்கீங்க. பேபி நிஜமாவே பார்க்கறதுக்கு நீ இன்னும் சூப்பராக தெரியுறடி. எப்போவுமே என் பொண்டாட்டி அழகு தான், அதுவும் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து இன்னும் புதுசாக அழகாக தெரிஞ்ச, இப்போது இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கடி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போது பேபி அப்படியே ஒதுக்கிது. நீங்களும் அத்தான் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி வைக்கிறீங்க. அதை அவனும் பார்க்குறான். முதல்லாம் மூமெண்ட் தெரியும், இப்போ நல்லாவே கால் தெரியுதுடி அப்படின்னு சொல்லி அவனும் ஒத்து பார்க்குறான். அப்படியே ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் இப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலிலாம் வந்தவங்க சாப்பிட்டு அப்புறம் அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. அவங்க ஊருக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே உங்கள் அம்மா உங்கள் அப்பா மட்டும்தான் கூடயே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரசவ டைம். நீங்கள் வந்துட்டு அங்கே வரல, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஜிம்மினை விட்டுட்டு வர மாட்டேன்னு சொன்னீங்க. ஜிம்மினும் உங்களை விடுற மாதிரி இல்லை, ஸோ கூடயே வச்சுருக்கான். இப்படியே டே போகும்போது உங்களுக்கு வந்துட்டு பிரசவ வலி வந்தது. ஸோ உங்களை வந்துட்டு லேபர் வார்டில் அட்மிட் பண்ணுறாங்க. நீங்களும் பெயினில் கத்திட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மின் தான் பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம். சரி பேபி அவ்வளோதாண்டி, இன்னும் கொஞ்சம் நேரம் புஷ் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் ஜிம்மினை போட்டு குத்துன்னு இந்த வழியிலையும் என்னை போட்டு அடிக்கிறத விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஜிம்மின் கையை பிடிச்சி முறுக்கிற மாதிரி பிடிக்கிறீங்க. அவனுக்கே வலிக்குது. இவன் நார்மலாக இருக்கிறவ இப்படி பிடிச்சாலே நமக்கு இந்த வலி வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். என்ன வலிக்கு தெரியுமாடா, இப்படிலாம் வலிக்கும் தெரிஞ்சுதான் நான் ப்ரெக்னெண்ட்டாகவே ஆகிருக்க மாட்டேன்டா, எல்லாத்துக்கும் காரணம் நீதாங்கிற மாதிரி அங்கேயே எல்லோரும் முன்னாடி கேவலப்படி அசிங்கப்படுத்துகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ பேபி பேசாமல் இருடி, புஷ் மட்டும் பண்ணடி, பாப்பா வெளியே வந்துடும், அவ்வளோதான்டி ப்ளீஸ் டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். என்ன ப்ளீஸ் டி, முடிஞ்சால் செய்ய மாட்டேன், போயிடுறா, எதையாவது எடுத்து அடிச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லிங்க.
அவனுக்கோ என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி வழியில் ஏதோ கத்துறா அப்படின்ட்டு சாரி பேபி சரி சரின்னு உங்கள் தலையை அப்படியே தடவினா நீங்களும் டேய் படின்னு இவளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணேன். நான் நீ சொன்ன மாதிரி படித்து மார்க் எடுத்தல. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது, என்னை ஏன்டா அப்படி வலிக்குன்னு தெரிஞ்சு இதை பண்ண வச்சா அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஜிமினுக்கு எல்லோரும் முன்னாடியும் மானம் போகிற மாதிரி இருக்குது. ஜிமினோ சாரி பேபி, இனிமேல் நமக்கு பேபியே வேணாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஒரு வழியாக அப்படியே முக்கி முடங்கி உங்களுக்கு ட்வின்ஸு ஒரு பொண்ணு ஒரு பையன் பிறந்துடுறாங்க. அப்படியே எடுத்ததும் ஜிமினுக்கு இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. ஜிமின் பேபிஸை கூட பார்க்கல, உங்களே தான் பார்த்துட்ருக்கான். பேபி அப்படின்னு சொல்லி நீங்களும் அப்படியே ஜிமின் கை வச்சுட்டு அத்தான் அப்படிங்கிறீங்க. அப்பா சாமி மலையேறிச்சு, இப்போ தான் சுயரூபத்தில் மொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு இங்கே பாரு நம்ம பேபிஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள்கிட்ட காட்டுறான். ஒரு பொண்ணு பையன் செம்ம க்யூட்டாக இருக்குது, உங்களை மாதிரியும் அப்படியே ஜிமினை மாதிரியும். அதை பார்த்ததும் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஜிமினை ஹேக் பண்ணிக்கிறீங்க. உங்களை வார்டு மாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே அமுச்சு விட்டு வார்டு மாற்றி வச்சுக்கிறாங்க. ஜிமின் அப்போ பேபிஸோட உள்ளே வரான். அப்படியே பேபிஸ் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு எல்லோரும் வந்து சுற்றி நின்று பார்த்துட்ருக்காங்க பாப்பாவெல்லாம் வாங்கி. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்டுருக்கேன். ஜிமின் வேணாம் பேபி இப்படியே பார்க்காதடி அப்புறம் அப்படி சொல்கிறான். என்ன அப்படிங்கிறீங்க. ஏய் அந்த ரூமில் என்னடி பேய் வந்த மாதிரி திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாதனால எல்லோரும் ஜிமினை பார்த்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்களோ இப்போ தான் நினச்சி பார்க்குறீங்க. ஜிமினை அங்கே கண்டா முன்னாடி திட்டினது அடித்ததெல்லாம் சி அத்தான் என்னத்தான் அப்படின்னு என்னத்தான் இங்கே எப்படி சாந்த சரூபியாக இருக்கா, உள்ள பேய் பிடிச்ச ராட்சசி மாதிரி என்னெல்லாம் கத்துலாம் தெரியுமா, எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறான் ஜிமின்னு. இந்த மிஸ்டர் பர்ஃபெக்டே கதற விட்டுட்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாவோ டேய் சும்மாறா அப்படின்னு அடிய போகிறாங்க. உனக்கு என்ன தெரியும், உள்ளே நின்னது நாளில் வாங்கினது எனக்கு தான் தெரியும், மர்மவா அப்ராணி இவ எப்படியாப்பட்ட அடப்பாவின்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு நீங்கள் அப்படியே முறைச்சிட்ருக்கீங்க. அப்படியே எல்லோரும் சிரிச்சிட்டு அப்புறம் பேபிஸ்லாம் பார்த்துட்டு உங்கள் பேரண்ட்ஸும் கிளம்பிடுறாங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. உங்கள் பேபிஸ்க்கு 4 இயர்ஸ் ஆகிடுது. நீங்களும் ஜிமினோ அப்படியே கட்டில் படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஜிமின் அத்தான் அப்படின்னு கூப்பிட்றீங்க. என்னடி அப்படிங்கிறான். அத்தான் நம்ம பேபிஸ்க்கும் 4 வயசு ஆயிடுச்சு. ஆமாம் அதுக்கு என்ன இப்போது, அது அத்தான் நம்ம இன்னொரு பேபிக்கு அப்படின்னு எது அப்படி சொல்லி ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குறான். இல்லாதான் நம்ம இன்னொரு பேபி. எது பேபியா, இந்த வேலையே வேணாமா, நீ பேபி கேட்டுட்டு நீ அதை பெற்றெடுக்கிறதுக்குள்ளே எத்தனை கற்று என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அடித்த, என்னால் முடியாது. என்னத்தான் இப்படி சொல்கிற அப்படின்னு. இல்லைடா பேபி, நீ என்னை அடித்தது திட்டினதெல்லாம் எனக்கு வழியே இல்லை, நான் சும்மா சொன்னேன். ஆனால் உண்மையிலே அந்த ரூமில் உன்னை இன்னொரு டைம் என்னால் அப்படி பார்க்கவே முடியாது. அந்த வலி, நீ துடித்த துடிப்பு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருந்துச்சு. என்னால் முடியாதுடி, இன்னொரு டைம் நீ அந்த ரூமுக்கு போனீங்கன்னா நான் ஹார்ட் அட்டாக் வந்து அடுத்த ரூமில் அட்மிட் ஆயிடுவேன். ப்ளீஸ் பேபி வேணாம், நமக்கு தான் ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேபிஸ் இருக்குது, அதுவே போதும் செல்லம் அப்படிங்கிற மாதிரி உங்களை கன்வின்ஸ் பண்ணுறான். நீங்களோ பூவாத்தான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துங்க. அடியே என் நாட்டுக்கட்டை எங்கடி போகிற அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்து பக்கத்தில் படுக்க வச்சுட்டு பேபி தான் வேணான்னு சொன்னேன், இது வேணான்னு சொல்லல அப்படி சொல்லி உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். ஃப்ராடாத்தான் தள்ளி போடா அப்படின்னு சொல்லி தள்ளுறீங்க. முடியாது அப்படின்னு உங்களை இழுத்து வச்சு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக சிரிச்சிட்டிங்க. ஓகேடா இதோட முடிச்சுக்கலாம். ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.